காந்தி நேரு எல்லாம் சிறைக்கு போகவில்லையா? என்னை கைது செய்வது என்றால் தாராளமாக கைது செய்யுங்கள் என நடிகை மீரா மிதுன் காட்டமாக வீடியோ ஒன்றில் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வென்றவர் தமிழ் செல்வி என்கின்ற மீரா மிதுன். இவர் மோசடி செய்து மிஸ் சவுத் இந்தியா பட்டத்தை வென்றதாக தேர்வு குழுவிற்கு தெரியவர அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் பறிக்கப்பட்டது. பிக் பாஸ் மூலம் கிடைத்த ஊடக வெளிச்சம் மூலமாக தன்னைத்தானே சூப்பர் மாடல் என கூறி பலரையும் கீழ்த்தரமாக விமர்சிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளவர் மீரா மிதுன். பட வாய்ப்புகள் ஏதும் இல்லாத மீரா மிதுன் தனக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருப்பது போல காட்டிக்கொள்ள பணம் கொடுத்து செய்த சில விபரீத முயற்சிகள் தொடர்பான ஆடியோக்கள் கூட இணையத்தில் வெளியாகி அவரின் சுயரூபத்தை தோலுரித்து காட்டியது. இந்நிலையில் சமீப காலமாக நயன்தாரா, பிரியா ஆனந்த் மற்றும் என்ஜாமி புகழ் பாடகி தி உள்ளிட்டோர் தன்னுடைய முகத்தை பயன்படுத்துவதாக கூறி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இது குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட மீரா மிதுன், நாராயணன் உங்க பொண்ணு ஏன் என் மூஞ்சி யூஸ் பண்றாங்க? அவரோட ஒரிஜினல் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும். உங்க ஒரிஜினல் மூஞ்சி காட்ட அவ்வளவு அசிங்கமா இருக்கா என இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவரது மகள் தி ஆகியோரை மிக இழிவாக பேசியிருந்தார் மீரா மிதுன். இந்நிலையில் மீண்டும் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தலித் சமூகத்தினர் குறித்து மிக இழிவாக அந்த வீடியோவில் பேசியுள்ளார் மீரா மிதுன். குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இயக்குநர்கள், திரை பிரபலங்கள் தான் தன்னுடைய முகத்தை பயன்படுத்துவதாகவும் இவர்களை எல்லாம் சினிமாவை விட்டு துரத்த வேண்டும் என்றும் மிகவும் இழிவாக பேசியுள்ளார் மீரா மிதுன். அவரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்தது. தனது ஆண் நண்பருடன் மீரா தோன்றும் அந்த வீடியோவில் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி அவமதிக்கும் வகையில் பேசுவதுடன் அந்த சமூகத்தை சார்ந்த இயக்குநர்களை திரைத்துறையை விட்டு நீக்க வேண்டும் என்று அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் அவர் பேசியிருந்தார். என்ன மாதிரி கிடையாது. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேனே, பரஜாதி பசங்க தான் இப்படி ஃபேஸ திருடுறது, ஃபேஸ காப்பி பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் தட். ரீசெண்டா கூட இன்னொரு பரஜாதி டைரக்டர் வந்து என்னோட மூவி ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து க்ளோன் ஃபார் ஆல் தி டைரக்டர்ஸ். சீரியஸ்லி ஸ்கெடியூல் காஸ்ட் பத்தி நான் தப்பா பேசவே இல்லை. பட் ஏன் ஸ்கெடியூல் காஸ்ட் பத்தி தப்பா பேசுற மாதிரி வருதுன்னா, எல்லா ஸ்கெடியூல் காஸ்ட் பீப்புளும் ரொம்ப தப்பான கிரிமினல் பேட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அதனாலதான் உங்க காஸ்டுக்கு இவ்ளோ வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. சும்மா ஒன்னும் ஸ்கெடியூல் காஸ்ட் வந்து யாரும் வந்து இப்ப பேசுறது இல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். இண்டஸ்ட்ரியில இருக்க இந்த ஸ்கெடியூல் காஸ்ட் டைரக்டர்ஸ், ஸ்கெடியூல் காஸ்ட் சீப் பீப்புள் தான் எல்லா வேல்யூமே பண்றது. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு செக் அவுட் ஆல் தீஸ் ஸ்கெடியூல் காஸ்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஸ்கெடியூல் காஸ்ட் பீப்புள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. சீப், வெரி சீப். நான் எவ்வளோ அசிங்கமா கேட்டேனே, why are you using my face? அப்பனா உங்க பொண்டாட்டி எங்க அப்பாவோட படுத்தாங்களா, இல்ல எங்க அப்பா உங்க பொண்டாட்டியோட படுத்தாங்களா? what nonsense. இந்த மூஞ்சி எங்க அப்பா எங்க அம்மாவோட மூஞ்சி. அண்ட் யார் அதை யூஸ் பண்றத பார்த்தாலும் இன்னும் அந்த டிப்ரெஷன் எனக்குள்ளதான் இருக்கு. மீரா மிதுனின் இந்த அடாவடி திமிர் பேச்சு பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி வன்னியரசு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை மீரா மிதுன் மீது நடவடிக்கை எடுக்க புகார் கூறியிருந்தார். அப்புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் நடிகை மீரா மிதுன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம், கலகம் செய்ய தூண்டுவிடுதல், சாதி மதம் குறித்து பேசி கலகம் செய்ய முயற்சித்தல் உட்பட 7 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை மீரா மிதுன் இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீரா மிதுன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னை தாராளமாக கைது செய்யுங்கள், ஏன் காந்தி நேரு எல்லாம் சிறைக்கு போகவில்லையா என்று மீரா மிதுன் தெரிவித்துள்ளார். மேலும் ஆனால் என்னை கைது செய்வது என்பது நடக்காது, அப்படி நடந்தால் அது உங்கள் கனவில் தான் நடக்கும் என மிரட்டல் தொனியில் அவர் தெரிவித்துள்ளார். To the Honorable Prime Minister of India, Mr. Narendra Modi ji. So, as you know already, women are being harassed every second in Tamil Nadu. And women development and women growth in Tamil Nadu is a very big question mark. So I, Meera Mithun, supermodel of India and actress and a very vibrant business entrepreneur who's been facing a lot of issues from Tamil Nadu men. So for the past 5 years, there has been fake news, fake press and fake media who has been continuously releasing wrong information and wrong data about me to create a bad mirage on my name among the public. And I have been owning my very own platform
to say the truth to the public and to explain about the controversies going around me every time. So one of the main issue I am facing in Tamil Nadu is nepotism from the Kollywood industry. So the Kollywood industry, as I said earlier, is a prostitution hub, and I'm in this industry really clean, hailing from a very high class royal family. I don't encourage men talking unrespectful which affects my femininity in any way. So what I would like to put forth to you is Tamil Nadu law should be made more strong, because in all of the other states where I have traveled and in all of the other countries I have lived, Tamil Nadu being my motherland, I am being targeted every time in Tamil Nadu, almost for more than 5-6 years, because I'm a Tamilian woman who's being very successful, who is intelligent and who is forward. And there is a lot of face fraudulences happening in the Kollywood industry, where people have been plastic surgerying my face, and for which I have only warned and have not taken any action on the same, because I don't like to waste my time in court case. Instead, I have a long life to go, where I have to achieve many things as my dreams, career, passion, and also to work for the society and for the public, being a political activist. So now I have a lot of movies lined up for release, and I have my works which is gonna speak louder among the public and worldwide and India-wide and also Kollywood-wide. And because of that, I am facing a lot of problems from the Kollywood industry, who has been harassing me every second on press and media to have a very bad mirage of me to the public. Why is it difficult for a Tamilian woman to survive in Tamil Nadu, even though she is successful on a worldwide and on a national level? So I do understand the system, but still I would like to put forth to you the harassments are getting really open, that there are a lot of people grouped up campaigning that Meera Mithun should be arrested. And I think I'm hearing this news for the past 5 years, and 5 years these kind of newses are every time completely on. Because harassment is something a woman cannot take it up, but in Tamil Nadu, harassment on a successful woman is very casual. It is very easy for everybody to group up against a woman. What I would like to conclude is, I would ask the Prime Minister of India, Narendra Modi, to have strict laws and regulations for Tamil Nadu, especially for successful women. Because if you want to see a lot of successful women from Tamil Nadu, if you want to see a lot of women from Tamil Nadu for growth and development and in all kinds of fields in the society, there should be some strict laws for Tamil Nadu men not to harass a woman on a social media platform. I would like to put forth this, because this has become a very serious issue, and you will of course come across this as getting even a bigger issue. And to the Honorable Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது வரைக்கும் நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில், எவ்வளோ கிரிமினல்ஸ் வந்து என்னை பற்றி 5 இயர்ஸாக தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் என்னை பற்றி வந்து தப்பாக மட்டுமே பேசி யூடியூப்பில் வியூஸ்க்கும் காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. பட் சைபர் கிரைம் வந்து எந்த ஆக்ஷனும் துரிதமாக அதுக்கு எடுக்கவே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ரொபகேண்டா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் உடனடியாக ஸ்டாப் பண்ணலனா திஸ் இஸ் கோனா கெட் ரியலி பிக். என்னோட வீடியோவில் நான் தெளிவாக பேசியிருக்கேன்.
என்னை யார் ட்ரபிள் பண்றா, எந்த மென்ல என்னை ட்ரபிள் பண்றாங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் பப்ளிக்கை மென்ஷன் பண்ணலன்னு தெளிவாக பேசியிருக்கேன். பட் பப்ளிக் முன்னாடி என்னை மறுபடியும் தப்பாக காட்டுறதுக்காக தப்பான விஷயங்கள் நிறைய யூடியூப்ல பரவிட்டு இருக்கு. அண்ட் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த பீப்புள் எல்லாரையும் தான் இது வரைக்கும் என்னோட ப்ராஜெக்ட்ஸில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோலையும் தெளிவாக யார் யாரெல்லாம் என்னை ட்ரபிள் பண்ணுறாங்களோ நான் அவங்கள தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்படியே நாடே போர்க்களமாக வெடிச்சு மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஓகே, தாராளமாக மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் காந்திஜி ஜெயிலுக்கு போலியா, நேரு ஜெயிலுக்கு போலியா, ஐ டோன்ட் பாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வராது. 5 வருஷமா அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் ட்ரை பண்ணுங்க. இட் வில் நெவர் எவர் ஹேப்பன். மேபி இட் வில் ஹேப்பன் இன் யோர் ட்ரீம்ஸ். பட் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, கண்கூட உங்களுக்கு தெரிகிற விஷயம், ஒரு சக்சஸ்ஃபுல்லான தமிழ் பொண்ணு. ஸோ இவங்க எல்லாரும் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு தமிழ் ஜாதி பெண்ணுங்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே எனக்கு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் ஜாதி பெண் முன்னுக்கு வர விட மாட்டாங்கிறதுக்காக தான் எப்போவுமே நான் என்ன மாதிரியான சக்ஸஸ் ரீச் பண்ணாலும் எனக்கு தமிழ்நாட்டில் ட்ரபிள் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு ஸ்டாப் நிற்கவே மாட்டேங்குது, ஸ்டாப்பும் இருக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதுக்கு துரிதமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் இப்போ நிறைய யாரோ சம் பொலிட்டிக்கல் பீப்புள் யாரோ உட்காந்து என்னை பற்றி ரொம்ப கொச்சையா அசிங்கமாக பேசியிருக்காங்க. பட் பிரைம் மினிஸ்டரோட நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரோட எல்லைக்குள்ள இருந்தா இந்த மாதிரி பெண்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்கள் தப்பாவே பேச முடியாது. ஓகேவா? ஒரு பெண்ணை இவ்வளோ தப்பா இவ்வளோ இழிவா ஆண்கள் பேசுறதே பெரிய உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் சார் டு அரெஸ்ட் எவ்ரிபடி who sat on YouTube and spoke really bad about me, my family, my femininity and my woman as respect. So இந்த மாதிரி எல்லா ஆண்களும் பெண்களை பத்தி பேசுறதே ஒரு பெரிய கர்மா. அண்ட் அந்த கர்மாவை நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணதா போறீங்க. அண்ட் இட் கேன் கண்டினியூ ஹவு மச் எவர் ஐ வாண்ட். ஐ வில் நாட் லீவ் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்னோட மண்ணு. இந்த தமிழ் மண்ணை விட்டு நான் போக மாட்டேன். அண்ட் நான் ஒரு தமிழ் பெண். ஒரு தமிழ் பெண் வளர்ச்சிக்கு எந்த மாதிரியான தடங்கல்கள் வந்தாலும் இன்ன வரைக்கும் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர், பெண் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க மேலேயே அவ்வளோ கேஸ், அவ்வளோ ஹராஸ்மெண்ட், எல்லாரும் அவங்கள பத்தி தப்பா பேசுறது. மக்களே, நான் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைகிறது யாருக்கும் பிடிக்காது. அதாவது ஒரு தமிழ் பெண் வளர்ச்சி அடைகிறது யாருக்கும் பிடிக்காது. பட் வேற்று மாநில பெண்கள் மட்டுமே இங்க வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா அவங்க இங்க இருக்க ஆண்களோட ஆசைக்கு இணங்குறதுனால. அண்ட் எனக்கும் இவ்வளோ பிரச்சனை வரத்துக்கு காரணம் எல்லா ஆண்களும் என் மேல ஆசைப்படுறதுனால. I can talk more straight to the Honorable Prime Minister of India, Narendra Modi. I am having a lot of men troubling me in Tamil Nadu because I don't understand why there is even a campaign, such false statements and I don't understand how come a man has the rights to even talk about a woman in Tamil Nadu. Why is there not a strict law like in other foreign countries that a woman cannot be touched, a woman cannot be harassed, a woman cannot be spoken bad? But Tamil Nadu men keep following the same. இது ஒரு எழுச்சி மிக்க காலம். இது வரைக்கும் யாருமே ஒரு தமிழ் பொண் ஜெயிச்சதை பார்த்ததில்ல, ஒரு தமிழ் பெண் இமாலய வெற்றி அடைஞ்சதை பார்த்ததில்ல. ஸோ ஒரு பொண்ணை எதுக்கு எல்லாரும் இவ்வளோ ஹராஸ் பண்றாங்க, இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றாங்க நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். அந்த பெண் வெற்றியாளர், அந்த ஃபேமஸ், ஷீ இஸ் சக்சஸ்ஃபுல். ஸோ இந்த ஆண்கள் எல்லாருமே அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் ஹராஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க.
அது நிக்கிற காலம் ஒரு நாள் வரும் அண்ட் அந்த காலத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், which will be God's punishment. and ஒரு தமிழ் பெண் வளர்ச்சி அடைறத யாராலையும் எவனாலையும் தடுக்க முடியாது. அண்ட் ஒரு பெண்ணை ஹராஸ் பண்றதுக்கு, ஒரு பெண்ணை இவ்வளோ தப்பா பேசினதுக்கு மறுபடியும் I would request Honorable Prime Minister of India Narendra Modi, all of the community people have spoken really bad about me and they have harassed me on all of the social media platform. So I would like you to take some necessary steps for these community people because they get so offended if they mention their name. So please take action again all of these community men who has spoke really bad about me using sexually harassing words and woman harassing statements on me, and everybody are so interested in getting arrested. They are just planning to probably rape me or kill me in the jail. Arresting me will never ever happen. It's been 5 years I'm seeing this arrest drama and arrest troll and all of these arrest things. Come on, there's some recall as God upwards there, and you cannot stop a Tamilian woman's growth and success. And if directors in the industry are misbehaving with a woman, I have to talk bad about the director in front of the public, because I have to give explanation to the public what is happening in the industry to a Tamilian woman, because she doesn't compromise in the industry, but she is very successful and she has got the market and she is marching forward. Thank you so much to the Honorable Prime Minister of India Narendra Modi and to the Chief Minister of Tamil Nadu Stalin for supporting women, for supporting women growth and for supporting women development. Thank you. Love you all for all of your support. ஏற்கனவே நடிகர்களை பற்றி அவதூறாக பேசியது, கொலை மிரட்டல் விடுத்தது, பண மோசடியில் ஈடுபட்டது, கேரள மக்களை அவதூறாக பேசியது உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் மீரா மிதுன் தொடர்ந்து இப்படி சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரும் பேச்சுகளால் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.